வணக்கம் போடி தெரு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழில் யூனிட் 7 அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழின் தொன்மை. சரிங்களா? இது தமிழின் தொன்மைங்கிறது நிறையா கண்டென்ட் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து புது புக்கில் உள்ளது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த டெட் பேப்பர் 2ல் வந்து 1ல் எப்படிலாம் இந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ரீசெண்டாக எப்படி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் இந்த டெட் பேப்பரை அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க, இந்த புது புக்கு ரிலேட்டடாக அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? திருக்குறளில் இந்த தமிழின் தொன்மைங்கிறது நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்து பழைய புக்கும் சேர்ந்து தான் வரும். ஏன்னா ரெண்டுமே நீங்கள் ஒரு சேர தான் படிக்கணும். புது புக்கில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் எப்படி கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் தான் ஒரு சேர எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த டாப்பிக்கு எல்லாமே படிக்க தான் செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கும்போது அப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்குரிய கொஸ்டின்ஸை தான் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ டெட் பேப்பர் 1, 2 இருக்குல்ல, அதோட கொஸ்டின்ஸ் பேப்பரை இதில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் 2025 குரூப் 4 அந்த தரத்தையுமே நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? 2025 குரூப் 4ல் எப்படி இந்த டாப்பிக்கில் கேட்டாங்க அதையுமே இதில் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். அதுக்கான அடுத்த வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த அதிகாரத்தில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து இதில் வந்து என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க, இனிமேல் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வீடியோலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அதுபடி நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயும் நீங்கள் வந்து அது கீழே ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதையுமே அடித்து பாருங்கள். ஒவ்வொரு இதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எப்படி படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக வந்து நம்ம எந்த வேலை போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள். அதுக்கான மார்க்கை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஃபீட்பேக்குமே சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ வந்து வேர் டு ஸ்டடி பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுல 6th புக்கில் இருக்குது. சரிங்களா? இயல் 1 வளர்தமிழ் அப்படிங்கிறதுல. அப்புறம் 8th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி 8th புக்கில் தமிழ் மொழி மரபு பண்புடைமை 8th புக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கும் போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து நுழையிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷன் வந்து நம்மளோட கருத்தை பிறருக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் என்ன கண்டுபிடிச்சான், மொழிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். சரிங்களா? அதுக்கப்புறம்தான் மொழிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு வடிவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. சரிங்களா? அந்த வடிவம் வந்து நிலைபெற பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கருத்துக்களை வந்து முதல்ல எடுத்தனே அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானா, இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஃபஸ்ட்டு சைகை, ஒலி, சவுண்டு, அப்புறம் ஓவியங்கள், இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் பேச்சு மொழி அப்படிங்கிற ஒரு சொல்லே உருவாச்சு. அதுக்கப்புறம் எழுத்துக்களுமே டேரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. எழுத்துக்கள் அப்படிங்கும் போது எப்படி வந்துச்சு அப்படின்னா, எழுத்துக்கள் வந்து டேரெக்டாக எழுத்தாக வரல. அவன் என்ன பண்ணியிருக்கான், அப்போ என்ன நோட்டு பேப்பர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவன் என்ன பண்ணியிருக்கான், பாறைகள் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சுவர்கள், நிறைய சுவர்கள், அதுக்கப்புறம் அந்த செப்பேடுகள், இந்த மாதிரி நிறைய அதில் எழுதி வச்சுருக்கான். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்க நிலையாக வந்து ஆச்சு. அதுவுமே அவன் டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கான், குறியீடு மூலியமாக தான் அவன் எழுதியிருக்கான். குறியீடுகளை வந்து எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், குறியீடுகளாக குறித்து வச்சுருக்கான். அந்த வரி தான் என்னவாச்சு, அது வந்து ஓவியமாகவும் வரைஞ்சி வச்சுருக்கான். அதை தான் ஓவிய எழுத்து அப்படிங்கிறாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டாக மாற ஆரம்பிச்சு. அது வந்து ஒலி எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஓவியமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆச்சு, திரிஞ்சு காணப்பட்டுச்சுங்கிறாங்க. இப்போ தெரிந்து கொள்வோம்ங்கும் போது கல்வெட்டு எழுத்துக்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஷாங்கிற எழுத்து தான் அந்த வடமொழி எழுத்துக்களை கல்வெட்டில் இருக்குமா. மெய்யெழுத்தை குறிக்கிறதுக்கு எந்த வித புள்ளியுமே அப்போ பயன்படுத்தலை. நார்மலாக ஒரு இது மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் எகர ஒகரத்துக்கெலாம் வேறுபாடே கிடையாது. எகரம் எதுனா எகரம், எது ஒகரம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி தான் எல்லா எழுத்துமே எழுதியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆச்சு,
தமிழ் எழுத்துக்கள் தோன்ற பிறகு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் தோன்றின பிறகு தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த தமிழ் எழுத்துக்கள் அச்சுக்கலை தோன்றின பிறகு தான் தமிழ் எழுத்துக்களை ஃபுல்லாக அச்சில் பதிப்பு பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அச்சுக்கலைங்கிறது ஒரு தமிழை பரப்புறதுக்கு ஒரு ஊடகமாக இருந்திருக்கு. அப்புறம் பழைய வரி வடிவங்கள் எல்லாமே கோவில்களில், பாறைகளில், இதெல்லாம் சுவடுகள் நிறையா செப்பேடுகளில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு முதலுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு கல்வெட்டுக்குள்ள எழுத்துக்கள் எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் செப்பேடுகள்லாம் இருக்குல்ல, அந்த வரி எழுத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க, வட்டெழுத்து தமிழ் எழுத்துன்னு. அந்த வட்டெழுத்துனா வளைந்த கோடுகளான எழுத்து வட்டெழுத்து. ஓகேங்களா? இப்போ வந்து அது யாருடைய காலத்தில் அதிகமாக இருக்கும்னா, சேரர்கள் காலத்தில், பாண்டியர்கள் காலத்தில் அதிகமாக 8ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் காணப்படுது. அதே இது இந்த வட்டெழுத்து அப்போ காணப்படுது. தமிழ் எழுத்து யாரோடது காணப்படுதுன்னா சோழர்கள் காலத்தில் காணப்படுது, ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கடைச்சங்க எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்து. சரிங்களா? இது வந்து 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கடைச்சங்க எழுத்துங்கிறது கண்ணெழுத்து அப்படிங்கிறாங்க. கண்ணெழுத்து அது வந்து எந்த இதில் இடம்பெற்றுன்னா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண் பல்பொதி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து சிலம்புனால என்னது, கண்ணகி, சிலப்பதிகாரம், அப்போ கண்ணெழுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தொடரை. அப்புறம் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் எழுத்துக்களுக்கு எந்த ஒரு அழகு உணர்ச்சியுமே கிடையாது, நார்மலாக தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அழகுணர்ச்சி அந்த மாதிரி வந்து பொருளோட தன்மையை பொறுத்து எல்லாமே மாறி இருக்குது. இதில் வந்து தமிழோட அதை தான் சொல்கிறாங்க, அந்த 2 வகை எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, வட்டெழுத்து தமிழ் எழுத்து, அதில் வந்து எதில் காணப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அரச்சலூர் கல்வெட்டில் காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்தனையுமே பழங்காலத்தில் கற்பாறையில், செப்பேடு, ஓலையில் தான் எழுதியிருக்காங்க. டைரெக்டாக பேப்பர்லாம் எழுதலை, அப்போ பேப்பர்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நேர்கோடு எழுத்துக்கள்லாம் பாறைகளில் நேராக கோடு போட முடியாது. சரிங்களா? அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வளைகோட எழுத்துக்களில் தான் அதிகமாக வந்து பாறைகளில் வளைகோட எழுத்துக்களை பயன்படுத்த முடியாது, வளைச்சி எழுத முடியாது எழுத்து, ஏன்னா அதில் கரடு முரடாக இருக்கணும். நேர்கோட எழுத்தை மட்டும்தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓலைகள் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் நேர்கோடுகளை போட்டு எழுதுனா கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வளைகோட எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு வகையான எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் எகர ஒகரக்கெலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, வேறுபாடே கிடையாது. அதனால எது அப்படின்னா, இப்போ எதுங்கிற ஒரு எகர எழுத்துனா மேலே ஒரு புள்ளி வச்சா அது வந்து ஒரு நெடில் எழுத்து, ஏது அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? அந்த காலத்தில் புள்ளிகளும் எழுத்துக்களும் அப்படி தான், ஒரு புள்ளி வச்சா நெடில் எழுத்து, அந்த மாதிரி தான் அவங்க வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க. அதை தான் இங்கே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அது பக்கத்துலேயே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஒரு நெடில் எழுத்து. சரிங்களா? இப்போ கா பக்கத்தில் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது கா. அதே மாதிரி தா பக்கத்தில் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து தா. அதே மாதிரி இப்போ கை அப்படிங்கிறது வந்து கைங்கிறதுக்கு பக்கத்தில் கைன்னு டேரெக்டாக குறிக்க முடியாது, அதனால் 2 புள்ளி வச்சா அது வந்து கை. அப்போ நெடில் எழுத்தும் அந்த மாதிரி, அதே மாதிரி தான் புள்ளி வச்ச எழுத்துக்களை இப்புங்கிறதுக்கு இந்த மாதிரி குறில் எழுத்துக்களை குறிக்க ஒவ்வொரு புள்ளி வச்சு காமிச்சிருக்காங்க. மேலேயும் கீழேயும் புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் தான் நெடில் எழுத்து அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் முந்தி காலத்தில் அந்த இணை கொம்பு அப்படி தான் வந்து பயன்படுத்தினாங்க அந்த துணைக்காலுக்கு. அதை வந்து கொஞ்சம் இப்போ தான் வந்து அதை நம்ம துணைக்கால்னு பயன்படுத்துகிறோம், உருவ மாற்றம் இந்த காலத்தில். ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு, இது என்ன புரியல, என்ன எழுத்து வரும்னு தெரில அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச காலத்து கழித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓலை சுவடிகள்லையும் கல்வெட்டுக்கள்லையுமே புள்ளி வந்து, ஏன்னா அப்படி பண்ணால் சிதஞ்சிரும், அதனால் அப்படி எழுதியிருக்காங்க. நிறுத்தற்குறி அப்படின்னு இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நார்மலாகவே எழுதியிருக்காங்க. அதனால உயிரா மெய்யா அப்படிங்கிறது அது தெரியல, அதுக்காண்டி தான் படிப்பவர்களுக்கு சிரமம் இருந்தனால இவர் என்ன பண்ணிட்டாரு, வீரமாமுனிவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுத்துக்களில் சீர்திருத்தம் பண்ணார். சரிங்களா? இந்த எகர ஒகர அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே நெடில் குறில் இது எல்லாமே சீர்திருத்தம் பண்ணவர் யார், இரட்டை கொம்பு ஒற்றை கொம்பு அதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணவர் யாருன்னு கேட்டால் வீரமாமுனிவர். சரிங்களா? பெரியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா 20ஆம் நூற்றாண்டில் அந்த இந்த ஜிலேபி மாதிரி பிச்சு போட்டு எழுதியிருக்காங்களா அந்த எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணவர் பெரியார். சரிங்களா? அவர் வந்து எழுத்தை சீர்திருத்தம் பண்ணார், அவர் வரி வடிவத்தை சீர்திருத்தம் பண்ணார் வீரமாமுனிவர், வரி வீரமா. சரிங்களா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையான, இங்கே பாருங்க புக் பேக் பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறணும்னா அச்சுக்கலை தான் ரொம்ப முக்கியமான பெரும் பங்காக இருந்துச்சு. அப்புறம் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து எது, வட்டெழுத்து.
தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்த பணியில் சீர்திருத்தம்னாலே பெரியார் வந்துடுவாங்க சரிங்களா. எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணவர். வரி வடிவம்னா வீரமாமுனிவர். அப்புறம் கடைச்சங்க எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துன்னு சொல்கிறோம். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் மாற்றங்கள், அந்த புள்ளி வச்சு இது பண்ணார்ல, புள்ளி ரெண்டு புள்ளி வச்சா நெடில்னு, அதை கலைஞ்சவருமே வீரமாமுனிவர். இதில் ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், 2025 குரூப் 4 கேட்டிருக்காங்க. கடைசங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன அப்படிங்கிறத இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல, இங்கே தான் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் தான் இங்கே 2025 குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுதினார்னா வரியத்தை அவர் மாற்றினார். ஓகேவா. அப்புறம் யகர ஒகர அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணார் வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் கல்வெட்டு செப்பேடுகளில் வந்து வரி வடிவங்களை 2 வகையாக பிரித்தாங்க. என்னது, வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. அது எந்த கல்வெட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. எந்த கல்வெட்டு அதை குறிப்பிடுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற பாடலடி வந்து சிலப்பதிகாரத்தில் தான் காணப்படுது. ஓகேங்களா. அப்புறம் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம நாளைக்கு பழைய புக்கு பார்க்கும் போது அதில் உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம் சரிங்களா. இப்போ தமிழ்மொழி மரபு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அந்த மாதிரி தமிழ்மொழிக்கும் ஒரு மரபுகள், செய்யுள்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரபு இருக்குது. அது வந்து கூறினவர் யாருன்னா தொல்காப்பியர் சரிங்களா. தொல்காப்பியத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, செய்யுளுக்கு வந்து இதுதான் மரபு அப்படின்னு சொன்னவர். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறினவர் தான் தொல்காப்பியர். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. நிலம் நீர் நம்மளுக்கு தெரியும், நிலம் நீர் ஆகாயம் இந்த மாதிரி 5 பூதங்களில் வந்து பிரித்தவர். அந்த இதை வந்து பிரித்து சொல்லியிருப்பார்ல, அதை வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 பூதங்கள் வந்து இருக்குது. அந்த 5 பூதங்களுமே 2 திணைகளால் ஆனது, உயர்திணை அக்ரிணை, அப்புறம் 5 பால், இதெல்லாம் உண்டது தான். இந்த 5ம் சேர்ந்தது தான் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். அப்புறம் மரபுநிலை திரிதல் சேர்க்கில்லை, மரபுநிலை திரியின், அந்த மரபுன்னு வந்தாலும் தொல்காப்பியர் தான். இப்போ விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, இருதினைனா உயர்திணை அக்ரிணை, வளாமைனா தவறாமை சரிங்களா. ஐம்பால்ங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபுனா வழக்கம் சரிங்களா, வழக்கமாக கூறுறது. திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, தலால்னா தழுவி பயன்படுத்துறது. இந்த 5 பூதங்கள், திணைகள், அந்த பால் பகுப்புகள்லாம் தழுவி பயன்படுத்துறது. இப்போ வந்து அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து 5 பூதங்களாலான இந்த உலகங்கிறது 5 பூதங்களாலான கலவை. அதுக்கப்புறம் அதில் உயர்திணை இருக்குது, அக்ரிணை இருக்குது, 5 பால்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் தமிழரோட மரபு, தமிழ் மொழியோட மரபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அதுவும் இல்லாமல் அந்த பால் வேறுபாடெல்லாம் நம்ம தமிழ் மொழியில் வந்து இப்படி தான் இருக்கணும், உயர்திணையா அக்ரிணையா அப்படிங்கிறதுக்கும், அக்ரிநிலையே அது ஒன்றன் பால்னா ஒன்றை மட்டும் குறிக்கிறது, அந்த மாதிரிலாம் பிரித்து, பலவின் பால்னால் பல விஷயத்தை குறிக்கிறது, அதில் அக்ரிநிலை அப்படிங்கிற மாதிரி மரபுப்படி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அளபடைனா உங்களுக்கு தெரியும், நீண்டு ஒழிக்கக்கூடியது. இப்போ குறில் எழுத்துலாம் ஒன்று, இங்கே இப்போ வளாமைன்னு இருக்குன்னா வா அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, லா அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அப்போ 3 மாத்திரை தான் என்னது, உயிர் எழுத்துக்குரிய அளபடை சரிங்களா. அதுக்கப்புறம் நூல்வெளின்னு பாருங்கள். தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர், அது நம்மளுக்கு தெரியும். இது வந்து மிக பழமையான நூல், நம்மளுக்கு கிடைச்ச நூல்லே பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் தான். அது வந்து எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிற மாதிரி 3 அதிகாரம் இருக்குது. அந்த 3 அதிகாரம் இருக்குன்னா 3 அதிகாரத்துலேயும் 9 இயல்கள் இருக்குது சரிங்களா. அப்புறம் தெரிந்து கொள்வோம். புலினா பரல் சரிங்களா, இளமை பெயர்கள் பார்த்துக்கோங்க. சிங்கம்னா குருளை, யானைனா கன்று, பசுனா கன்று, ஆடுனா குட்டி, புலினா உருமும் சரிங்களா, ஒளி மரபு, இது சவுண்டு. சிங்கம்னா முழங்கும், யானைனா பிளிரும், பசுனா கதரும், ஆடு கத்தும். இதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒளி மரபு அதில் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்த்துருக்கோங்க ஓகேங்களா. காகம் கரையும். பறவைகள் வந்து விசும்பில்னா வானத்தில் வந்து பறந்து செல்லுது. இயற்கை போற்றுதலோட நம்மளோட முன்னோர்கள் வந்து ஃபஸ்ட்டு கடவுளுக்கு முன்னாடி இயற்கையை தான் போட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா. 5 பூதங்களை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இயற்கையோட போற்றுறது தான் தமிழரோட மரபு ஓகேங்களா. இருதிணை அப்படிங்கும் போது 2 கூட்டல் திணை, 5 பால்னா 5 கூட்டல் பால். சரி ஓகே, ப்ரீவியஸ் இயர் பாருங்கள். நிலம் நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் தான் அந்த உலகம் அப்படின்னு சொன்னவங்க தமிழ்மொழி மரபில் தொல்காப்பியம் சொல்லுது. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது, தொல்காப்பியம்.
மரபுநிலை திருமின் பெரிதாகும் என கூறும் நூல் எது? தொல்காப்பியம். விசும்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வானம். சரிங்களா, விசும்புனா வானம். அப்புறம் நிலம், நீர், தீ, இந்த இதெல்லாமே இது வந்து அந்த 5 கூறுறதும் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தோட வழிநூல் என்ன அப்படின்னு கேட்டால் நன்னூல். சரிங்களா, நல்லூல். சரியா. அப்புறம் பாருங்கள் வளர்த்தமிழ் அப்படிங்கும் போது நம்மளுக்கே தெரியும், மனுஷங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பரிணாமம் அடைஞ்சிட்டே வர்றான்னா அது வந்து சிறப்பான விஷயம். அவன் பரிணாமம் அடைஞ்சதுக்கு மொழி தான் ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. மனுஷங்களையும் அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, உயிரினங்களையும் மனுஷங்களையும் வேறுபடுத்தி காட்டுறது தான் மொழி. சரிங்களா, அது நம்ம மனுஷங்களுக்கு சிந்திக்க உதவுறதுக்கு எல்லாத்துக்குமே மொழிங்கிறது பயன்படுத்துது. அது மாதிரி 6000 மொழிகள் இருக்கா நம்ம தமிழ் மொழியில். 6000 மொழிகளுக்குமே பேச்சு மொழி எழுத்து மொழி இருக்கான்னு கேட்டால் இல்லை. தமிழ் மொழி இருக்குது. அப்புறம் மிச்ச மொழிகளில் ஒரு சில மொழிகள் தான் எழுதவும் செய்வோம், பேசவும் செய்வோம். ஆனால் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தமிழ் மொழியில் இலக்கணத்தை பற்றி, இலக்கியத்தை பற்றி இந்த மாதிரி நிறையா இருக்குது. மித்த மொழிகளில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தான் வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு, தமிழ் இலக்கியங்கள் வந்து எப்பயுமே ஒரு இனிமையானவை, ஓசை நயத்தோடது, ஒரு பொருளோடது அது அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். அதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாடியிருக்காரு. அப்புறம் மூத்த மொழிங்கும் போது ஆமாம், தமிழ் தான் எல்லாத்துக்கூட மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினவள் எங்கள் தாயார். தமிழ் மொழிக்கே தெரியாது எப்போ பிறந்தோம், இந்த மாதிரி ஒரு இயல்புடையவள் தான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி நீங்கள் ரோடு போடுறீங்க, ரோடு போடும் போது நீங்கள் முதலே ரூல்ஸ் போட்டுறீங்களா? இல்லை, ரோடு போட்ட பிறகு தான் இந்த இடத்துல போகணும், இந்த இடத்துக்கு தாண்டி இவங்க வரக்கூடாது, இதில் வந்து நடைபாதை கடக்கிறது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போடுவீங்க. அது மாதிரி தான் இலக்கியம் தோன்ற பிறகு தான் இலக்கணம் வந்து தோன்றியிருக்கோம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தோட கருத்து. ஓகேங்களா, அந்த இதில் வந்து நம்மளுக்கான கருத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் இதன் மூலிமா தமிழ்ங்கிறது ஒரு பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், தமிழ் மொழி பேசவும் சரி படிக்கவும் சரி ரொம்ப உகந்த மொழி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வளஞ்சொலி எழுத்து இடஞ்சொலி எழுத்துனா என்ன அப்படின்னா தமிழில் மேக்ஸிமம் வளஞ்சொலி எழுத்தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, வளஞ்சொலி எழுத்து தான் அதிகமாக இருக்குது. வளஞ்சொலி எழுத்துனா என்னன்னா முட்டை போட்டு எழுதுவோம்ல நம்ம, இந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த முட்டை போட்டு எழுதுறது எல்லாமே வளஞ்சொலி எழுத்து. இடஞ்சொலி எழுத்துனா கோடு போட்டு எழுதுறது, இதெல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா. அப்புறம் தெரிந்து கொள்வோம் பாருங்கள். தெரிந்து கொள்வோம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் வந்து எந்த இலக்கியத்தை சொல்லுது? தொல்காப்பியமில் சொல்லுது. தமிழன் கிளவியும் அதனோடு அற்றே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காட்டம். சரிங்களா, அதில் இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிறதுல வஞ்சிக்காண்டத்தில் இந்த இது இருக்குது. தமிழர்னா அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம், இந்த இதெல்லாம் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. சீர்மை மொழினா என்னதுன்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். தமிழில் வந்து ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. உயர்திணை, அக்ரிணை, அப்புறம் பால் வகைகள், இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ உயர்திணைனா அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன வரும்? தாழ்திணை தான் வரும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தாழ்திணைன்னு சொல்லக்கூடாது, தாழ்வல்லாத திணை, அக்ரிணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகற்காய்னா எப்படின்னா கசப்பு சுவையுடையது. சரிங்களா, அதை கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படிங்கிறத பாகற்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது பாகற்காய் அப்படிங்கிறது என்னது? கசப்பு சுவையுடையது. சரிங்களா, அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாகற்காயை வந்து எப்படி சொல்லணுமா, கசப்பே அல்லாத காய் அப்படிங்கிறத டைரெக்டாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த மாதிரி தமிழை வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த மொழியை வந்து கையாண்டிருக்காங்க. ஓகேங்களா, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னா கசப்பல்லாத காய் அப்படிங்கிறதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீர்மை ஒழுங்கு முறை வந்து இருக்குது. சரிங்களா, இப்போ வளமை மொழி அப்படிங்கும் போது தமிழ் வந்து என்ன அப்படின்னா தமிழ்லையே ஒரு வளமையான மொழி அப்படின்னா இலக்கண மொழினா தொல்காப்பியமும் நன்னூல் தான். சரிங்களா, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழியில் 8 தொகை 10 பாட்டுங்கிறது ஒரு சங்க இலக்கிய நூல். ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறது காப்பியம், அதில் வந்துடும். அப்புறம் தமிழ் மொழியில் தான் என்ன இருக்குது, 7 நிலைகள் இருக்குது. பூக்கான 7 நிலைகள் வேறு எந்த இதுலையுமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்துக்கு தான், ஒரே ஒரு எழுத்துக்கு இத்தனை பொருள். மாங்கிற எழுத்துக்கு மரம், விலங்கு, பெரிய,
திருமகள், அழகு, செறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்மொழி. வளர்மொழினா என்னென்னா, இப்போ இயல்மொழி, இசைத்தமிழ், இந்த மாதிரி வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க தமிழை. சரிங்களா? இதில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் இலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகத்துக்கீரை. சரிங்களா? அகத்துக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை தான் நம்ம சொல்லுவோம். அப்புறம் அருகம், புல், கோரை புல் தான் நம்ம சொல்லுவோம். அப்புறம் நெல், வரகு, தாள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்லினா செடி. இது இப்போ சொல்கிறது, ஆனால் மல்லி தலைன்னு தான் சொல்லணும் ப்ராப்பராக. அதுதான் மரபு. அப்புறம் சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல், கரும்பு, நாணல், புல். சரிங்களா? அது கரும்பு நாள்னா என்னது? தோகை. சரியா? புல் கிடையாது, தோகை. அப்புறம் பனை, தென்னைனா ஓலை. ஓகேவா? கமுகு, பாக்குங்கிறது கூந்தல். அந்த இதை சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, இதெல்லாம் வந்து துளிப்பா கவிதை வடிவங்கள். சரிங்களா? புதினம், கட்டுரை, சிறுகதைலாம் உரைநடை வடிவங்கள். அறிவியல் தமிழ், கணினி தமிழ்லாம் இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றது, இப்போ வளர்ந்து வர இலக்கியம். இப்போ புதுமை இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, புதுமையான மொழினா இப்போ இந்த வாட்ஸ்அப்பு, இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பாருங்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வாய்ஸ் சர்ச் பண்ணுறது, அதுக்கான இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இணையம், இன்டர்நெட். முகநூல்னால் என்னது? முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக். புலனம்னா வாட்ஸ்அப். ஓகேங்களா? குரல் தேடல்னால் அந்த வாய்ஸ் சர்ச் பண்ணுறோம்ல அது. இந்த மாதிரி தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டாக கூறலாம் இப்போ உள்ள காலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இதெல்லாம் வந்து ஒரு பயன்பட விஷயமாக வந்து தமிழ் மொழியில் இருக்குது. அப்புறம் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வளர்ந்த இந்த தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து எண்ண அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே. சரிங்களா? கணினியில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தணும்னா எல்லாமே எண்கள் அடிப்படையில் தான் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியமும் நன்னூல் இதில் வந்து நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையுமே இது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது நம்மளுக்கு தெரியும், மூத்த மொழியான கணினி இணையம். இதில் வந்து நம்ம எண்கள் பார்த்துக்கோங்க. 1 கடுகு உளுந்து நினச்சி சமைச்சு ருசிச்சு சாப்பிட என் அக்கால் என்னை கூப்பிட்டாள் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம படிச்சிருப்போம். அதையுமே ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்கல, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வேளாண்மைனா கலித்தொகை. சரியா? வேளாண்மைனா என்னது? கலித்தொகை. இது எப்படி ஆச்சுக்கலாம்? வேளாண்மையில் இருக்கவங்க எல்லாருமே களி சாப்பிடுவாங்க. நல்லா களி, ஏதாவது குறை சொல்லாமல் களி சாப்பிடுவாங்க. அப்போ திருக்குறள். உழவர்னால் நற்றினை. உழவர்கள் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆமாம், உழவர்கள்னாலே நல்லவங்க தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு. அதுக்கப்புறம் குறுந்தொகை. பாம்புனா பார்த்திங்கன்னா பாம்பில் எங்கே இருக்கும்? பண்ணையில் இருக்கும். அப்போ சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்தா நம்ம போய் பார்க்கலாம். அப்போ குறுந்தொகை இருந்தால் போதும். வெள்ளம்னா 10 சரிங்களா? இப்போ நம்ம வெள்ளம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபா கொடுங்க, டொனேஷன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. 10 இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த பாம்பு, முதலை, சரியா, அந்த விலங்குகள்லாம் வருது, அது எல்லாமே குறுந்தொகை தான். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோடைனா அகநானூறு. இது எப்படி ஆச்சுக்கலாம்னா, இப்போ கோடை காலத்தில் நம்ம நிறைய ட்ரிப்பு போவோம். வெக்கேஷன் போவோம்ல, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஹாலிடேயில் ட்ரிப்பு போவோம்ல. அப்போ வந்து கோடை மாதம் தான் போவோம், மே மாதம். அப்போலாம் பார்த்திங்கன்னா 400 ரூபா செலவு இருக்கும். ஒரு ஆளுக்கு எப்படி 400 ரூபா ஆயிரும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் ஒரு நாளைக்கு 400 ரூபா ஆயிரும். அப்போ 400 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகம்ங்கிறது தொல்காப்பியம், கிளவியாக்கியம், அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? இந்த உலகத்தில் எப்பயுமே வந்து ஒரு கிளவி இருக்கத்தான் செய்வாங்க. கிளவி. சரிங்களா? பழமையான ஒரு கிளவி இருப்பாங்க. தொல்னா பழமை. சரிங்களா? முருகர் ஆற்றுப்படை அப்படிங்கிற முருகர் இதில் கூட ஒரு கிளவி வரும். சரிங்களா? அந்த பாடுவாங்கள்ல, பழனியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்துனால அகநானூறு, 400 ரூபா செலவாகும். சரிங்களா? குரல் சரியில்லை போனால் 400 ரூபா செலவு வச்சுருவாங்க. ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம். பழமையான ஒரு ஊர் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு அகத்தினில வந்துடுது. அன்புனாலும் களவியல், அது நம்மளுக்கு தெரியும், தொல்காப்பியம். உயிர் அப்படின்னா தொல்காப்பியம், கிளவியாக்கியம். மகிழ்ச்சினா கற்பு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மீன்கிறது குறுந்தொகை. புகழ்னா வேற்றுமை. இப்போ ஒரு யாராவது உங்களை புகழ்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஒரு வேற்றுமை வந்துடும். அரசுனா திருக்குறள். அரசில் வந்து இப்போ அரசே என்ன பண்ணுது? திருக்குறளில் நம்ம டிஎன்பிசிலே அரசே சொல்லுது, நீ திருக்குறளில் படி, 5 மார்க் வருது அப்படின்னு சொல்லி படி, 10 மார்க் இதில் 5 அதில் 5, 10 மார்க் வருது, ஒழுங்காக திருக்குறளை படி அப்படின்னு சொல்லி வகுத்து கொடுத்துருக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி அதிகாரத்தை. இப்போ செய்யினா இதை செஞ்சால் ஒரு குறுந்தொகை இருந்தால் அதை பண்ணிடுமே அப்படிங்கிற மாதிரி.
செல்னா புறத்திணையில், போருக்கு வந்து புறத்திணையில் செல்வாங்க. பார்னா பெரும்பானாற்றுப்படை. ஒளினா கிளவியாக்கம், கிளவி ஒளிஞ்சு போயிட்டாங்க. முடிங்கிறது இந்த வினைனா செயல், செயலை செஞ்சு முடி அப்படிங்கிறது. ஓகேவா? அதெல்லாம் ஒருக்க பார்த்துக்கோங்க கிளான்ஸ். அது வந்து மேக்ஸிமம் அந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொன்மை எனும் சொல்லோட பொருள் வந்து பழமை. சரிங்களா? இடப்புறம் அப்படிங்கிறது எனது இடம் கூட்டல் புறம். சீரிழமை வந்து இங்கே தப்பாக இருக்குது. சீரிழமைக்கு வந்து சீர்மை கூட்டல் இளமை. சரிங்களா? சீரிழமைக்கு என்ன வரும்? சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னவங்க பாரதியார். ஓகேங்களா? மாங்கிற சொல்லுக்கு வானம் என்பது பொருள். அதுக்கப்புறம் பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்திச்சதை பயன்படுத்துறதுக்கும் என்ன பயன்படுதுன்னா மொழி. சரிங்களா? மொழி தான் நம்மளுக்கு தேவை. நமக்கு கிடைச்ச பழமையான இலக்கணம்னா தொல்காப்பியம். மொழியை வந்து கணினி அடிப்படையில் இப்போ வந்து பயன்படுத்தினா எண்கள் அடிப்படையில் அதை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதோட ப்ரீவியஸ் இயர் பாருங்கள். தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையானது எது? தொல்காப்பியம். சரிங்களா? அப்புறம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் அது அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ஓகேங்களா? தமிழோட என்னைக்கு பிறந்தானே சொல்கிறது, அது வந்து பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. தொன்மைனா பழமை. சீரிழமைங்கிறதுக்கு சீர்மை கூட்டல் இளமை. சரிங்களா? அதுக்கப்புறம் திருக்குறள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்லாம் ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ திருக்குறள் பாருங்கள். திருக்குறளில் பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம். பண்புடைமை அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்புடைமைனா நம்மளுக்கு எல்லாருக்கிட்டேயுமே பண்பாக நடந்துக்கணும். ஒரு பண்பாளர் எப்படி இருக்கணுமோ அதை தான் இந்த குறள் வந்து சொல்ல போகுது. சரிங்களா? இப்போ என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாற்றும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம், நெறியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எளிமையான ஒரு நம்ம வந்து எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது. நம்ம யாருக்கிட்டேயுமே எப்படி இருக்கணும், ஒரு எளிமையோடு ஒன்று பண்போடு இருக்கணும், திமிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்துட்டு அந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு நல்ல வழியை அடைஞ்சிருவீங்க. வழக்குன்னா நன்னெறி அப்படின்னு அர்த்தம், நல்ல வழியை. அப்புறம் அன்புடைமை ஆன்ற குடி விரித்தல் குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் இலக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல குடியில் பிறந்தவங்க, உயர்ந்த குடியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும், பண்பு இருக்கணும். அதுதான் ஆன்றனா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு பொத்தல் மக்குழப்ப அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பாதம் ஒப்பு. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம உடம்பால் ஒருத்தவங்கள வந்து பிணைஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. மற்றவங்களோட ஒரு பண்பாளனா மக்கள்கிட்ட ஒரு பண்போடு நடந்து கொள்கிறாங்களா, அதுதான் ஒரு நல்ல ஒரு ஒத்து போதலுக்கான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே இந்த உலகத்தில் வந்து யார் நேர்மை நயம்னா நேர்மையானதாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த உலகம் வந்து பாராட்டும். சரிங்களா? நேர்மையோடு வந்து பிறருக்கு வந்து நல்ல ஒரு பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து அறவழியில் போகிறாங்களா அந்த பண்புடையானதான் இந்த உலகம் போற்றும். நயம்னா நேர்மை, நன்றினா உதவி. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விளையாட்டுக்கா நகையானா ஒரு நகை விளையாட்டுத்தனமாக யாரையாவது நம்ம வந்து என்ன பேசுகிறோம், இகழ்ந்து பேசுகிறோம், அது கூட ஒரு துன்பத்தை தருமா. சரிங்களா? அது மாதிரி தான் பிறர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகளுமே இருக்கும். அதாவது நகையாக பேசுகிறது கூட சில பேருக்கு வந்து அது பகை மாதிரி தோணும். ஆனால் சில பேர் வந்து அவங்களோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்கும். நகையுள்ளம்னா விளையாட்டாக பேசுகிறது, பாடறிவார்னா நெறி உடையார். அப்புறம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து நிலை பற்றி இருக்கிறது நல்ல இந்த உலகம் வந்து நிலச்சி இருக்கிறது காரணமே நல்ல நல்ல பண்புடையாளர்கள் இருக்கிறனால தான். இல்லை அப்படின்னா இந்த உலகமே மண்ணோடு மண்ணாக போயிருமா. சரிங்களா? மண்புக்கு மாய்வது மண்ணுனா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்க இருக்கனால தான் இந்த உலகமே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மாய்வதுனா அழிவது. அறம் போலும் கூர்மையேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அறம் போன்ற கூர்மையான, அதாவது அவனுக்கு எவ்வளோதான் நல்ல ஒரு கூர்மையான அறிவுடையவனா அவன் இருந்தாலும்
மக்கள்கிட்ட எந்த ஒரு பண்புமே இல்லாமல் அவன் நடந்துக்கிட்டானா. தொல்காப்பியர் வந்து ஒரு அறிவு, அந்த 6 அறிவு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, மனுஷனுக்கு 6வது அறிவு. ஓரறிவுனா புல் மரம் அதெல்லாம் வந்து பிரிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஓரறிவு. அவனுக்கு கூர்மையான புத்தி என்னதான் இருந்தாலும் மக்கள்கிட்ட நல்ல பண்போடு நடந்துக்கிட இல்லாதவன் வந்து மரத்துக்குத்தான் சமம் அப்படிங்கிறாங்க. ஒரு மரம் எப்படி இருக்கும், மரம் வந்து எதுக்குமே அசையாமல் அது வாட்டில் இருக்கும், அதுக்கு தான் ஓரறிவுடைய மரத்துக்கு தான் சமமாக. அதுதான் சொல்கிறாங்க. மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போல் அவனுக்கு அறிவு இருந்தாலும், கூர்மையான அறிவு இருந்தாலும், மக்கட்கிட்ட நல்ல பண்பு இல்லாதவனா அவன் அறிவு ஓரறிவு மரத்துக்கு தான் இணையானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒப்பிடுற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, நண்பற்றாகி நயமில்லை செய்வாருக்கும் பண்பாற்ற ராதல் கடை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நட்பு கொள்ள, அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து நட்பு கொள்ள, சரியா, அவங்களுக்கு வந்து நட்பு கொள்ள விருப்பம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவர் பழக இயலாது இழிவான செயலாகும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நட்பு வந்து உங்களுக்கு, நீங்கள் அவங்கக்கிட்ட நட்பாக பழகணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா. பழகும் போது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம், நீங்கள் வந்து தீங்கு அவங்க வந்து உங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி இல்லாமல் பழகாமல் விட்டுறணும், சரிங்களா. பழகாமல் விட்டுறணும், அதுதான் வந்து இழிவான ஒரு செயலுக்கு அப்படின்றது சொல்கிறாங்க, சரிங்களா. நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாத இழிவான செயலாகும். நட்பும் அவங்களுக்கு பழக பிடிக்கல, ஆனால் நீங்கள் தீங்கு செய்யாமல் இருக்கணும், அதுக்காண்டி அதுதான் ஒரு பண்புடையாளரோட குணம் அப்படின்றாங்க. நட்புனா நட்பு, நயம் இல்லைனா தீங்கு, இனிமையற்ற, தீங்குனா இனிமையற்ற, நயமில்லை அப்படின்னு அர்த்தம். கடைனா இழிவான விஷயம். நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் அன்றுள். அப்படின்னா பிறரோடு பழகி வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன எப்பவுமே ரொம்ப வந்து கோபத்தோடு இருப்பாங்கல்ல, சிரித்து கூட யாருமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த உலகம் வந்து எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் பகல் கூட இருட்டாக தெரியுமா, சரிங்களா. பகல் கூட என்ன சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க, பகல் பார்ப்பட்டான் அன்றிருள். அப்படின்னா என்னது, பகல் கூட இருட்டாக தெரியும். இந்த உலகத்தில் சிரித்து பேசாதவங்களுக்கு இந்த உலகம் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அந்த உலகம் வந்து இருட்டாக தெரியும். மாயிரு ஞானம்னா மிகப்பெரிய உலகம். நகல் வல்லர்னா சிரித்து பேசி மகிழாதவங்களுக்கு, ஓகேங்களா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் தெரிந்தற்று. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பண்பில்லாதவன் வந்து என்ன தான் செல்வம் பெற்றாலும், சரிங்களா, இப்போ ஒரு பண்பு இல்லாதவனுக்கு எவ்வளோதான் காசு பணம் அது இதுன்னு பெருஞ்செல்வம் இருந்தாலும் ஒரு பாத்திரத்தில், ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில், சரிங்களா, அந்த பால் வந்து திடீர்னு திரிஞ்சு போயிடுச்சு அந்த பாத்திரத்தோட தன்மையால், சரிங்களா. ஒரு பால் வந்து நல்லா இருக்குது, ஆனால் அந்த பாத்திரம் வந்து சரியில்லைன்னா அந்த பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு பண்பு இல்லாதவனோட குணம் அப்படின்றாங்க. திரிந்தற்றுனா திரிந்து போன்றது, இதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பாருங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகன் அது இன்றல் மண்புக்கு மாய்வது மண். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல பண்பாளர்கள் இருக்கிறனால தான் அந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. பண்பிலான் அப்படிங்கிறது அந்த உவமையணி எடுத்துக்காட்டு, பால் மாதிரி ஒரு பாத்திரம் வந்து தூய்மை இல்லைன்னா அந்த பாலுமே திரிஞ்சு போயிடும், அந்த செல்வம் வந்து அவனுக்கு இருந்தும் பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள், அறம் போலும் கூர்மை யாருன்னு மரம் போல்வர் யார், பண்பு இல்லாதவர், சரிங்களா, மக்கட்பண்பு இல்லாதவர், ஓரறிவுடைய மரம் போன்றவர் அப்படின்றாங்க. அதை தான் திரும்பி கேட்டிருக்காங்க, மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள், மரம் போன்றவர்கள் அப்படின்றாங்க. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள். வள்ளுவர் யாரை சொல்கிறாரு, மக்கட்பண்பு இல்லாதவர். அப்புறம் பாருங்க, அறம் போல் என்னதான் கூர்மையாக இருந்தாலும் அவனுக்கு அறிவு இல்லை, அந்த அறிவை கூர்மை இருந்தாலும் நல்ல பழகலைன்னா அவன் மரத்துக்கு தான் சமம் அப்படின்றதான் இந்த குறளோட. சரி, ஓகே. இது வந்து இப்போ எல்லாம் ஓரளவு ஓவர்வியூ பார்த்தாச்சு. டிஎன்பிசியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து செகண்ட் பார்ட்டு பார்ப்போம், சரிங்களா. இது வந்து புது புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பழைய புக்கில் உள்ள கண்டென்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன், சரிங்களா. அதில் ப்ரீவியஸ் இயர் வந்து இதை விட உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டுமே ஒரு சேர தான் படிக்கணும், புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஒரே சேர தான் படிக்கணும். புது புக்கு மட்டும் படிக்கக்கூடாது. சில டாப்பிக்கு இந்த யூனிட்டில் புது புக்கு
பழைய புக்கும் கவர் ஆகி தான் படிக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் 15க்கு 15 வாங்க முடியும். சரியா? சரி, ஓகே. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.